पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 3வது சாப்டர் கர்மயோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கர்மயோகத்துல நம்ம லாஸ்டா என்ன பண்ணியிருக்கோம், 42வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இந்திரியாணி பராண்யாதுஹு இந்திரியேப்ய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி யோ புத்தே பரதஸ்து சஹா அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. இந்த இந்திரியங்கள் தான் பாத்தீங்கன்னா விஷயங்களை காட்டிலும் பராண்யாதுஹு பராணி ஆதுஹு விஷயங்களை காட்டிலும் விஷயங்களை அறியக்கூடிய இந்திரியங்கள் பெருசு. நல்லா புரிஞ்சுக்கணும். வெளியில இருக்கிற விஷயங்கள் இருக்குன்னு தெரியணும்னா என்ன வேணும் அப்படின்னா இந்திரியங்கள் இருக்கணும். அப்ப இந்திரியங்கள் இல்லை அப்படின்னா விஷயங்களுக்கான எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, இருப்புத்தன்மை இல்லை. நான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்க காது கேட்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் அடிக்கடி டெய்லி விவகாரம் பண்றேன். நான் ரொம்ப நேரம் பேசுனா அவர் பாட்டுக்கு பேசாம இருப்பார். அப்ப என்ன அர்த்தம்னா சப்தம்ன்றது அவருக்கு தெரியவே தெரியல. அவர் நான் கூப்பிடுறதும் தெரியல, பேசுறதும் தெரியல, ஒன்றும் தெரியாம அவர் பாட்டுக்கு இருக்காரு. அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் காது கேட்காததுனால அவரை பொறுத்த வரைக்கும் சப்தம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஒருத்தர் பிளைண்டா இருக்காரு அப்படின்னா அவருக்கு கலர் சென்ஸ் ஏதாவது இருக்குமா? கலர்னு ஒண்ணு தெரியவே தெரியாது, எந்த ரூபங்களும் என்ன அழகுன்னு தெரியவே தெரியாது. அப்போ எந்த விஷயங்களை நம்ம அறியறதா இருந்தாலும் அதுக்கு என்ன வேணும், நம்முடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப எக்ஸிஸ்டன்ஸ் விஷயத்தோட இந்த உலகத்தோட எக்ஸிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் பஞ்சபூத்தங்கள் தான். இந்த பஞ்சபூத்தங்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா என்னது, சப்தம், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம், மொத்தம் 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் விஷயங்கள். இதை அறியறதுக்கு 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் நம்மகிட்ட இருக்கு. அப்ப எது பெருசு அப்படின்னு எடுத்தீங்கன்னா விஷயம் பெருசா இல்ல விஷயத்தை அறிகின்ற இந்த இந்திரியங்கள் பெருசா அப்படின்னா எது பெருசு? இந்திரியங்கள் தான் பெருசு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயங்கள்னு நம்ம எதெல்லாம் இந்த உலகத்துல சொல்றோமோ இந்த எல்லா விஷயங்களும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்தூல பஞ்சபூத்தங்கள் அப்படின்னு பேர். பஞ்சபூத்தங்கள் தான் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்தூலமானவை. இப்ப நம்ம என்ன ஸ்தூலம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன பேருனா சாஸ்திரத்தை சொல்லுவோம் பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்ச மகாபூத்தங்கள் அப்படின்னு சொல்றோம். பஞ்சீகரணம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பஞ்சீகரணம் தத்துவ போதம் படிச்சவங்களுக்குலாம் இது தெரியும். பஞ்சீகரணம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்ம பூத்தங்கள் தன்மாத்திரைகள்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஸ்தூல பூத்தங்களுக்கு காரணமா இருக்கிறது அதுக்கு பேரு தன்மாத்திரைகள் அப்படின்னு பேரு. சூக்ஷ்ம பூத்தங்கள்னு சொல்றோம். இப்ப நம்ம அனுபவிக்கிற இந்த பிருத்திவி இருக்குன்னு வச்சுங்களேன், பூமி இருக்கு, ஜலம் இருக்கு. ஏதோ ஒண்ணு எடுத்துங்க, இந்த ஜலத்தை எடுத்துங்க. ஜலம் எடுத்தீங்க அப்படின்னா ஜலத்தோட தன்மாத்திரைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஜலத்தோட தன்மாத்திரைய ஒரு 50% எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற 4 பூத்தங்கள் இருக்கா, இது பிருத்திவி இருக்கு, அக்னி இருக்கு, வாயு இருக்கு, ஆகாசம் இருக்கு, 4 பூத்தங்கள். அந்த ஜல தத்துவத்தை மட்டும் 50% எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற 4 தத்துவங்களையும் தன்மாத்திரைகளையும் 12.5 12.5 12.5 12.5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப மற்ற 4 பூத்தங்கள் 50%, அதுக்கப்புறம் ஜல தத்துவம் 50%. இந்த இதுல வேரியேஷன்ல இது சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கிற விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்தூல ஜல தத்துவமானது உண்டாகிவிடும். அப்ப இந்த ஸ்தூல ஜல தத்துவத்துல என்ன இருக்கு, வெறும் ஜலம் மட்டும் இல்லை, வேற என்ன இருக்கு, இந்த நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்க தண்ணியில மினரல்ஸ் இருக்கா, அதெல்லாம் நம்ம பாக்குறோம்ல, நிறைய மினரல்ஸ் இருக்கு அப்படிலாம் நம்ம பாக்குறோம். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா நம்ம குடிக்கிற ஜலத்துல பிருத்திவி தத்துவம் இருக்கு, அதுக்கப்புறம் அக்னி தத்துவம் இருக்கு, அதுக்கப்புறம் ஆகாசம் இருக்கு, அதே மாதிரி வாயு தத்துவமும் இருக்கு. நம்ம சொல்றோம்ல ஜலம் என்னது, H2O நம்ம சொல்றோம். அப்ப H2Oனா என்னது அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜல தத்துவத்துல எத்தனைலாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் இருக்கு. அப்போ நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற வெளியில அனுபவிக்கிற ஒவ்வொரு தத்துவங்களும் இண்டிவிஜுவலா ஜல தத்துவம், அக்னி தத்துவம், பிருத்திவி தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஒவ்வொன்றுத்திலையும் மற்ற 4 பூத்தங்களும் மிக்ஸ் ஆகி இருக்கு.
அந்த மிக்சிங் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் என்ன பேர் சொல்லியிருக்கோம் அப்படின்னா பஞ்சீகரணம்னு பேர். அப்ப நம்ம பார்க்கிற இந்த ஸ்தூல பூதங்கள் எல்லாம் பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சமகா பூதங்கள். இதெல்லாம் என்னுடைய ஸ்தூல தேகத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த மொத்த உலகத்திலும் இருக்கக்கூடிய ஸ்தூல பூதங்கள் எல்லாம், கிரகங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாத எந்த கிரகங்கள்லாம் இருக்கோ, தூரத்துல நம்ம இதெல்லாம் பார்க்கிறோமோ எல்லாமே அதுக்குள்ளதான் அடங்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு காரணமா இருக்கிறது எது அப்படின்னா பஞ்சீகரணம் செய்யப்படாத, அதாவது மிக்சிங் ஆகாத வெறும் தன்மாத்திரைகளா இருக்கிறது எதுவோ அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா வெறும் இண்டிவிஜுவலா இருக்கும். ஜலம்னா ஜலம், பிருத்திவினா பிருத்திவி, வாயுனா வாயு, அக்னினா அக்னி, ஆகாசம்னா ஆகாசம் அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவா மிக்சிங் ஆகாம செப்பரேட்டா இருக்கிறது எதுவோ அதுக்கு பேர் என்ன பேரு தன்மாத்திரைகள்னு பேர். அதுதான் சூக்ஷ்ம பூத்தங்கள்னு பேர். அந்த சூக்ஷ்ம பூத்தங்கள்ல இருந்துதான் நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே கிரியேட் ஆயிருக்கு. அப்போ ஸ்தூலத்தை காட்டிலும் சூக்ஷ்மம் எப்பவுமே உயர்ந்தது. ஒரு லட்சணம் உயர்ந்ததுதான் இங்க பராணி அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இந்த விஷயங்களை காட்டிலும் இந்திரியங்கள் மேலானவைனா என்ன அர்த்தம்? விஷயங்கள் எல்லாமே மிக்சிங் ஆன ஸ்தூல பஞ்சபூதங்கள். அதை அறியக்கூடிய அதுக்கான சாமர்த்தியமுடைய இந்திரியங்கள் என்ன அப்படின்னா பஞ்சீகரணம் செய்யப்படாத மிக்சிங் ஆகாத தன்மாத்திரா ரூபம் சூக்ஷ்ம பூதங்கள். அதனால இது பாத்தீங்கன்னா மேலானது. ஏன்னா இதுல இருந்துதான் ஸ்தூல பூதங்கள் செய்யப்படுது. காரியத்தை காட்டிலும் காரணம் மேலானது. முதல் ஸ்டெப். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்களை காட்டிலும் பாத்தீங்கன்னா மனசுன்னு சொல்ற தத்துவம் மிகவும் உயர்ந்தது. இந்த மனசுக்கு பாத்தீங்கன்னா தத்துவமா சொன்னா மனசுன்னு சொல்லுவோம். இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை ஈஸ்வர தத்துவமா சொல்லும் போது இந்த மனஸ் தத்துவத்துக்கு பேரு அகங்காரம்னு பேரு. இந்த மனஸ் தத்துவத்துக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மான்னு பேரு. ஏன்னா அந்த பிரம்மாட்ட இருந்துதான் மனஸ் தத்துவம்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மாட்ட இருந்து அகங்கார தத்துவத்திலிருந்துதான் பஞ்சபூத்தங்கள் சூக்ஷ்ம பூத்தங்கள் உண்டாயிற்று அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த இந்திரியங்களுக்கும் தன்மாத்திரைகளுக்கும் பெருசு எது அப்படின்னா அதனுடைய காரணம் பெருசு, பராணி. அதனால்தான் மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்திரியபிய பரம் மனஹ, இந்திரியங்களை காட்டிலும் மேலானது மனஸ் தத்துவம். நம்ம மனசுன்னு சொல்றோம். தத்துவத்துல சொல்லும் போது மனசுக்கு இன்னொரு பேரு அகங்காரம் சொல்லுவோம், இன்னொரு பேரு தேவதையா சொல்லும் போது பிரம்மான்னு சொல்றோம். இந்திரியங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்கள் எல்லாமே தேவதைகள்னு பேரு. இந்திரியங்கள் எல்லாமே தேவதைகள். எத்தனை தேவதை சுவாமி இருக்கு அப்படின்னா உங்கள்கிட்ட எவ்வளவு ஆர்கன்ஸ் இருக்கோ அந்த உடம்புக்குள்ளார இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேவதைகள் இருக்கு. 30 முக்கோடி தேவதைகள் நம்ம சொல்றோம். 33 கோடி தேவதைகள். இந்த 33 கோடி தேவதைகளும் நம்ம தேகத்துக்குள்ளாரையே ஒவ்வொரு பார்ட்டா நான் அபிமானத்தோட இருக்கும். அப்ப இந்த மனஸ் தத்துவத்திலிருந்து தான் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்துச்சு. ஒரு சென்ஸ் ஆர்கன்ஸ்குள்ளார அநேக தேவதைகள் இருக்கும். அது மாதிரி இதுக்கப்புறம் இந்த மனதை காட்டிலும் யாரு பெருசு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சொல்லுது மனசஸ்து பராபுத்தி. மனதை காட்டிலும் புத்தி தத்துவம் மிகவும் மேலானது. இந்த புத்தி தத்துவம்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர ரூப தத்துவ ரீதியா எடுத்துக்கிட்டீங்கன்னா மனசை காட்டிலும் புத்தி நமக்கு தெரியும். மனசை காட்டிலும் புத்தி. இந்த புத்தி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திக்கு பேரு தான் ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் அப்படின்னு பேரு, விஷ்ணு தத்துவம் அப்படின்னு பேரு. அடிச்சா அப்போ யாரை காட்டிலும் பிரம்மாவை காட்டிலும் விஷ்ணு பகவான் உயர்ந்தவர். ஹிரண்ய கர்ப்பர்னு வேதாந்தத்துல டெக்னிக்கலா சொல்றோம். புராணத்துல அவர் தான் அந்த புத்தி தத்துவத்தை தான் என்ன பேரு விஷ்ணு பகவான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடிச்சா சரி, அந்த புத்தியை காட்டிலும் யாரு மேலானவர்? பிரம்மாக்கும் காரணமா இருக்கிறவர் விஷ்ணு. அதனால அவர் உயர்ந்தவர். புத்தேகே பரதஸ்து சஹா. இந்த புத்தியை காட்டிலும் உயர்ந்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன். எவன் ஈஸ்வரன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னா அஜானத்துல இருக்கிற வரைக்கும் அவர் ஈஸ்வரன். அந்த அஜானம் நீங்கிச்சு அப்படின்னா அவர் தான் சுத்த பிரம்ம தத்துவம். அப்ப நம்ம எங்க போய் ஒடுங்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேக்கப்ல பாத்தீங்கன்னா புத்தி இருக்கு. நமக்கு வேக்கப் ஆனோம்னா முதல்ல புத்தி உண்டாச்சு. சிருஷ்டியில பாத்தீங்கன்னா முதல் சிருஷ்டி எது அப்படின்னா புத்தி உண்டாச்சு.
அப்ப அந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த புத்தி இருக்கு. தூக்கத்துக்கு போகும்போது கடைசியில லயமாகிறது எது? அந்த புத்தி தான் லயமாகுது. அந்த புத்தி லயமாச்சுனாவே உங்களோட ஐடென்டிட்டி எல்லாமே என்ன ஆயிடுது? இல்லாம போகுது. எந்த இடத்துல ஐடென்டிட்டி இல்லாம போகுது அப்படின்னா டீப் ஸ்லீப் போகும்போது ஐடென்டிட்டி இல்லை. அந்த ஐடென்டிட்டி இல்லாத இடம் எதுவோ அதுக்கு பேர் தான் மாயா தத்துவம் நம்ம சொல்றோம். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா தத்துவ ரீதியில சொல்லும் போது மாயா தத்துவம்னு நம்ம சொல்றோம். அந்த மாயா தத்துவம் வந்து இண்டிபெண்டா இருக்கா சுவாமி? நான் இண்டிபெண்டா இல்லை. நம்ம கூட என்ன சொல்றோம்? நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. அப்போ நான் ஒன்றையும் அறியவில்லைன்னு சொல்லக்கூடிய மாயா தத்துவம் அதுக்கு பேஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வெறும் தனியா இருக்காது. நான் சுகமா தூங்குனேன்னு சொல்ற பேஸ்ல இருந்துகிட்டு அந்த ஒண்ணும் தெரியலன்ற அவித்யா மாயா வந்து அதுக்கு மேல இருக்கு. அப்ப அவித்யான்ற மாயா வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமானது இல்லை. அது வந்து ஆதார தத்துவமா இருக்கிற நானை ஆதாரமா வச்சது. அந்த நான் தான் பரபிரம்ம சுரூபம், அதுதான் ஈஸ்வர சுரூபம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த பரபிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா எதோட சேருது? இந்த மாயாவோட சேரும் போது அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர தத்துவம் அப்படின்னு பேரு. நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் லயமாகிறோம் அப்படின்னா அந்த சகுன ஈஸ்வரன் இடத்துல போய் லயமாகிறோம். அந்த சகுன ஈஸ்வரனுக்கு என்ன இன்னொரு பேரு? பிராண தத்துவம் அப்படின்னு பேரு. அப்ப தூக்கத்துல என்னெல்லாம் சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எதற்கு? நான் சுகமா தூங்குனேன்றது நான் இருக்கேன். ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாயா தத்துவம் இருக்கு. இந்த ரெண்டும் இணைஞ்சு இருக்கிறது எதுவோ அதுக்கு பேர் தான் பிராண தத்துவம். அப்ப பிராண தத்துவம் சொல்லலாம், இல்லைன்னா பிரிச்சு சொல்லும் போது அதை என்ன பண்ணலாம்? நான் இருக்கேன், மாயா தத்துவம் இருக்குன்னு சொல்லலாம். சேர்ந்து சொன்னீங்கன்னா அதுதான் பிராணன் அப்படின்னு பேர். அந்த பிராணன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்றோம். மாயாவும் சைத்தன்யம் பிரம்ம தத்துவமும் சேர்ந்த தத்துவம் தான் ஈஸ்வர தத்துவம். இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? பிராண தத்துவமா அந்த தூக்கத்துல இருக்கு. இப்ப நம்ம சொல்லும் போது என்ன பண்ணணும்? புத்தி லயமாச்சுன்னா என்ன, எங்க போய் லயமாகும் நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி, நான் சொல்லியிருக்கேன் நேத்தே பாடத்துல சொல்லியிருக்கேன், சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விட்டு போயிருக்கு அப்படின்னா அதை என்ன பண்ணணும்? சமன்வயம் பண்றதுன்னு பேர் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சமன்வயாதிகரணம்னே வந்து பாத்தீங்கன்னா அத்தியாயம்னே வந்து பிரம்மசூத்திரத்தை சொல்லியிருக்கு. எங்கேயாவது ஸ்டேஷன் விட்டு போயிருக்குன்னா நம்ம ட்ரெயின் போற ஸ்டேஷன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிட்டே போகும். கன்னியாகுமரி போற ட்ரெயின் வந்து எங்க இருந்து போகும் அப்படின்னா சென்னையில இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா திண்டிவனம், விழுப்புரம், மதுரை, திருநெல்வேலி வழியாக என்ன போகுது அப்படின்னா கன்னியாகுமரியை அடைகிறது. அப்ப நடுவுல எல்லாம் ஸ்டேஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபில் பண்ணும். அப்ப புத்தியை தாண்டும் போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தியை தாண்டும் போது நம்ம லயமாகிற இடம் எது? டெய்லி போய் லயமாகிறோம். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்ற அவித்யான்னு சொல்லலாம், இல்லைன்னா அவ்யாக்கிருத பிராணன் அப்படின்னு சொல்லலாம். அவ்யாக்கிருத பிராணன் அர்த்தம் அங்க அதான் அவ்யாக்கிருதம்ன்றது அந்த மாயா, அதுதான் ஈஸ்வர பேரோட நம்ம என்ன பண்றோம்? பிராண தத்துவம்னு நம்ம சொல்றோம். அதுல போய் லயமாயிடும். திரும்ப இப்ப நம்ம எங்க இருந்து வெளியில வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அவித்யால இருந்து தான் வெளியில வரும். சரி, இந்த அவித்யான்றது வந்து பாத்தீங்கன்னா தனி பெர்சனான்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு தனி பெர்சன் இல்ல. எது அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவோட ஷேடோ. அவித்யா எது? ஆத்மாவோட ஷேடோ அவித்யா. அப்ப ஷேடோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா கவுண்டிங் பண்ணுவோமா அப்படின்னா கவுண்டிங் பண்ண மாட்டோம். நல்ல பிரகாசம், தீபம் எரியுது என்னோட வீட்டுல, அந்த தீபத்துக்கு கீழேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேடோ கிரியேட் ஆகுது. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்றது பூரண சச்சிதானந்த சுரூபம். அந்த பூரண சச்சிதானந்தம் பிரகாசமா இருக்கிறது. அந்த பிரகாசத்தோட ஷேடோ நமக்கு என்ன தெரியுது? ஒன்னும் தெரியலன்னு சொல்றோம். நான் சுகமா தூங்கின பிரகாசம், அதுக்கு கீழேயே ஒன்னும் தெரியல அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிற தத்துவம் தான் ஈஸ்வர தத்துவம். அப்போ அந்த ஒன்னும் தெரியலன்ற அந்த ஷேடோ கால்குலேஷன்ல வராது. நான் எங்கேயாவது டிக்கெட் எடுக்கும்போது 2 டிக்கெட் இச்சு நான் சொல்றேன், எனக்கு ஒரு டிக்கெட்டு, என்னோட ஷேடோக்கு ஒரு டிக்கெட்னு சொல்லாமா? சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தத்துவமா கொண்டு வரும்போது மாயைன்றதுக்கு அர்த்தமே யாமா சாமாயா. எது இல்லையோ அதுக்கு பேர் தான் மாயா. அப்ப இல்லாத தத்துவம், எனக்கு ஷேடோ இருக்கா? இருக்கு. இல்லைன்னு சொல்லாமா? இல்லைன்னு சொல்ல முடியாது. தெரியுதே, ஷேடோ தான் தெரியுதே.
அப்போ அது மாதிரி தத்துவம். நல்ல உச்சி வெயில்ல வந்து போய் நின்னோம் அப்படின்னா நேரா சூரியன் வந்தா ஷேடோ என்ன ஆகும்? இல்லாம போயிடும். 4 பக்கமும் பிரகாசம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஷேடோன்னு ஒண்ணு கிரியேட் ஆகவே ஆகாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்போ தான் தேகமில்லைன்னு ஒருத்தன் அறிகிறானோ அந்த சமயத்துல அந்த அவித்யா மாயா இல்லாமல் போய்விடும். பூரண அறிவு உண்டாகிற சமயத்துல இந்த மாயான்னு ஒண்ணு இல்லாம போகுது. அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாயான்னு ஒண்ண ஒரு விவகாரத்துக்காக நம்ம சொல்றோம். அப்போ இந்த மாயையில இருந்து தான் நம்ம என்ன பண்றோம்? பிராணன் சொல்லக்கூடிய மாயையில இருந்து தான் நம்ம என்ன பண்றோம்? காலையில வந்து பாத்தீங்கன்னா புத்தி, இந்த மனசு, இந்திரியங்கள், இந்திரியத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம், தேகத்துக்கு வெளியில இருக்க லோகம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையிலிருந்து உண்டானது எல்லாம் மாயா. அப்ப இத புரிஞ்சுக்க, இதான் சாஸ்திரம். இப்ப விவேகம் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா டெய்லி காலையில நான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வரேன், திரும்ப ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியில படுக்கும் போது திரும்ப அதே மாதிரி ரிட்டர்ன் போறேன். எப்படி வெளியில வந்தனோ அதே மாதிரி ரிட்டர்ன் போறேன். இதை வந்து நம்ம டெய்லி காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி இதே தான் நடக்குது. பிறந்ததுல இருந்து எல்லா ஜீவராசிகளும் இதே மாதிரி ப்ராசஸ்ல வருது. சுகமா தூங்குன பிரம்ம தத்துவம், அதுக்கப்புறம் அதை மறைச்சிருக்கிற நேயர் அவித்யா தத்துவம். இந்த ரெண்டும் சேர்ந்திருந்தா என்ன பேரு? அதுக்கு இண்டிவிஜுவல், அதுக்கு பேரு பிராஜ்யன்னு பேரு. ஒவ்வொருத்தரோட தூக்கத்துல இருக்கிற இண்டிவிஜுவல் பர்சனுக்கு. அதே டோட்டலா தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. அப்ப டோட்டலா இருக்கிற எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிற எல்லா தேகங்களும் நான் அப்படின்னு அபிமானம் வச்சிருக்கான் பாருங்க, அவனுக்கு பேரு ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி பார்க்கணும். ஒண்ணு சைத்தன்யம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் தெரியலன்ற மாயா. இந்த ரெண்டும் சேர்ந்துதான் பிராணனா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆயிடுச்சா? இதுல இருந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் உண்டாகுது. டெய்லி நல்லா ப்ராசஸ் பாருங்க. பேக்கப் ஆகும்போது பாருங்க, புத்தி வேக்கப் ஆனோனிய மனசு, மனசு வேக்கப் ஆனோனிய சென்சார்கன்ஸ் வேக்கப் ஆனோன்னு பாடிக்கு வந்து அவேர்னஸ் வந்துருது. அதுக்கப்புறம் நம்ம இந்த உலகத்தை நம்ம பார்க்கறோம். அப்ப இதுதான் திரும்ப தூங்க போகும்போது என்ன பண்றோம்? எல்லா வெளியில இருக்கிறது எல்லாத்தையும், விஷயங்கள் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்றோம். அதுக்கப்புறம் இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா காது, கண்ணு, மூக்கெல்லாம் க்ளோஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு போகும்போது மனசுல சொப்பனம் சம்பவிக்குது. அதுக்கப்புறம் மனசு மெதுவா சொப்பனத்துல இருந்து புத்திக்கு போகுது. புத்தி வந்து பாத்தீங்கன்னா மெதுவா பிராணன்ல போய் லயமாயிடுது. பிராணன்ல லயமாயிட்டு வெறும் பிராணன் மட்டும். அப்ப ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன போயிட்டு இருக்கு? வெறும் பிராணன் மட்டும் போய்கிட்டு இருக்கு. அந்த பிராணன் எப்படிப்பட்ட பிராணன்? அதுதான் அவ்யாக்கிருத பிராணன் பேரு. அந்த பிராணன் எப்படிப்பட்டது அப்படின்னா தேசம் இல்லை, அந்த இடத்துல காலம் இல்லை, அந்த இடத்துல எந்த ஒரு மேட்டரும் வஸ்துவும் இல்லை. தேச கால வஸ்து சூன்யம் அவ்யாக்கிருதம். அப்ப தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த தேசம், எந்த காலம், எந்த வஸ்துவும் இல்லை. அதனால அதுக்கு பேரு அவ்யாக்கிருதம்னு பேரு. காரணம் அப்படின்னு பேரு இருக்கு. டெய்லி நம்ம தூங்கிறோம். அப்ப எவ்வளவு தூங்குனாலும் நமக்கு மோட்சம் என்பது ஒண்ணு உண்டாகிறதே இல்லை. நாம் பக்கத்திலேயே ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. நான் சுகமா தூங்கினேன். அந்த சுகமா இருக்கிறது தான் என்னுடைய சொரூபம், ஆத்மஸ்வரூபம். ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லி நான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவுக்கு ரொம்ப க்ளோஸா போறேன். அதனாலதான் எனக்கு ரொம்ப சுகம் கிடைக்குது. ஆனா திரும்ப வெளியில வரும்போது இந்த தேகம் எல்லாம் வந்துருது. தேகம், மனசு, புத்தி எல்லாம் வந்துருது. ஒரு பெரிய சம்சாரியா இருக்கேன். அப்ப டெய்லி நான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன்கிட்ட போயிட்டு நான் வந்துகிட்டே இருக்கேன். அதனாலதான் தூக்கத்துல நமக்கு ஈஸ்வரனை ஆலிங்கனம் பண்றதுனாலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய சுகம் கிடைக்குது. நம்ம ரீசார்ஜ் ஆயிடுறோம், ஃபுல்லா சார்ஜ் ஆயிட்டு திரும்பவும் இந்த சம்சாரத்துக்கே வரும். அப்ப ஒருத்தன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பொய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, விஷயங்கள் பொய் எது மாதிரி அப்படின்னு கேட்டா சொப்பனத்துல பார்த்த விஷயங்கள் எப்படியோ அதே மாதிரி பார்க்கிற வரைக்கும் சொப்பனத்துல பார்த்தது உண்மை. அதே மாதிரி இப்ப நம்ம அனுபவிக்கிற வரைக்கும், இங்க வெளியில வேக்கப்ல இருக்கிற வரைக்கும், இங்க அனுபவிக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது உண்மை. எப்ப சொப்பனத்துல இருந்து வெளியில வந்தோமோ அப்ப சொப்பனம் பொய்யா போயிடுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரத அவஸ்தையில இருந்து நம்ம சொப்பனத்துக்கு போனோம்னு என்ன ஆயிடுச்சு? நம்ம இங்க வெளியில வச்சிருக்கிற சொந்த பந்தம், சொத்து, சுகம்
நம்மளோட எல்லா ஐடென்டிட்டி, இந்த தேகம் எல்லாம் போயிடுது சொப்பனத்துக்கு போனா. அப்ப சொப்பனத்துல இருந்து இங்க வேக்கப் ஆனா சொப்பனம் பொய்யா போயிடுது. இங்க இருந்து சொப்பன லோகத்துக்கு உள்ள போனீங்கன்னா இந்த ஜாகிரத லோகம் இல்லாம போயிடுது. அப்ப ரெண்டுமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து போறது, எது வந்து போகுதோ அது சத்தியம் இல்லை. இதுக்கப்புறம் யாரு சத்தியமா இருக்கா? நான். வராதவனா போகாதவனா நான் இருக்கேன். நேத்து ஜாகிரதத்துல இருந்தவன் தான், கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டவன் தான் நேத்து சொப்பனத்துல ஹரித்வார்ல நல்லா கங்கா ஜலத்துல குளிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப் போறோம். டீப் ஸ்லீப் போகும்போது என்ன ஆகுது? புத்தியும் லயம் ஆயிடுது. அந்த இடத்துல வெறும் பிராணன் மாத்திரம் போயிட்டே இருக்கு. தூக்க அவஸ்தை வந்துடுது. அப்ப அந்த இடத்துல இருந்து திரும்ப திரும்ப நம்ம ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கிறோம். தூக்கத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு தேகங்களும் இல்லாம போகுது. ஜாகிரதமும் இல்லை, சொப்பனமும் இல்லை. அப்ப ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்துல வந்து போறதுனால ஜாகிரதமும் பொய், சொப்பனமும் பொய், அந்த தூக்கம்னு சொல்லக்கூடிய டீப் ஸ்லீப்பும் வந்து போகுது. அதனால அதுவும் பொய். அப்ப எது சத்தியம் அப்படின்னா, இந்த மூணுத்திலையும் நான் நேத்து கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன், நேத்து சொப்பனத்துல ஹரித்வார்ல கங்கால ஸ்நானம் பண்ணினேன், தூக்கத்துல நான் நேற்று ரொம்ப நல்லா தூங்கினேன். இந்த மூணுத்திலையும் பாத்தீங்கன்னா வந்து போகாதவன் யாரு இருக்கா? நான் இருக்கேன். அப்ப அந்த நான் தான் பாத்தீங்கன்னா எதை தாண்டி இருக்கு அப்படின்னா புத்தி. புத்தியை காட்டிலும் மேலானது புத்தேகே பரதஸ்து சக. புத்தியை காட்டிலும் மேலானது எது அப்படின்னா ஒரு ஹை ஜம்ப் பண்றோம். புத்தியை காட்டிலும் மேலானது நான் அப்படின்னு சொல்ற அந்த ஆத்ம தத்துவம். நடுவுல நீங்க பிராணனை விட்டுட்டீங்களே சுவாமி, அதே மாதிரி அவ்யக்தம் சொல்லக்கூடிய மாயாவை விட்டுட்டீங்களே சுவாமி அப்படின்னா இந்த ரெண்டும் ஷேடோ. அப்ப ஷேடோக்கு பாத்தீங்கன்னா கவுண்டிங் இல்லை. அதனால வேக்கப்ல இருக்கிற வரைக்கும் புத்தி. புத்தியில இருந்து என்ன பண்ணணும்? ஒருத்தன் சமாதி அபியாசம் பண்றான் அப்படின்னா லய பிரக்கிரியா பண்றான்னு அர்த்தம். நம்ம எப்படி தூக்கத்துக்குள்ளார போறோமோ இதே ப்ராசஸ் உட்கார்ந்து பண்ணும் போது அதுக்கு என்ன பேரு? லய பிரக்கிரியா. எல்லா மெடிடேட் பண்றவங்களும் இந்த பிரக்கிரியாவை தான், இந்த ப்ராசஸை தான் பண்றாங்க. அப்ப விஷயங்களை ஒடுக்கி மனசுல வர்றது, மனசை விஷயங்களை ஒடுக்கி இந்திரியங்கள்ல வர்றது, இந்திரியங்கள்ல இருந்து மனசுக்கு வர்றது, மனசுல இருந்து பாத்தீங்கன்னா புத்திக்கு வர்றது, புத்தியில இருந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதான் சாமர்த்தியம். நிறைய பேர் என்ன பண்றாங்க? மெடிடேட் பண்றவங்க எல்லாம் புத்தியிலோட திரும்பிடுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? புத்திக்கு அப்புறம் தாண்டி போகும்போது தூக்கத்துக்கு போயிடுவாங்க. லயம்னு பேரு. அந்த பிரகிருதியில லயமாயிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தூங்கிட்டு வெளியில வருவாங்க. யாரோ ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரொம்ப அரிதா என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த புத்தியை தாண்டினோன்னு தான் தானா நிக்கிறாங்க. அந்த தான் தானா நிக்கிறதுக்கு பேர் தான் ஆத்மானுபூதி. அதுதான் நிஷ்டை கூடுதல் அப்படின்னு பேர். ஆயிடுச்சா? அப்போ ஆச்சாரியர் 42வது ஸ்லோகத்துல இதை சொன்னதுக்கு பிறகு பாஷ்யமும் நம்ம பார்த்தாச்சு. பார்த்ததுக்கு பிறகு 43வது ஸ்லோகம், இந்த அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகம் இது வந்திருக்கு. 43வது ஸ்லோகம். ஏவம் புத்தே பரம் புத்வா, ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மானமாத்மனா, சம்ஸ்தப்யாத்மானமாத்மனா, சம்ஸ்தப்யாத்மானமாத்மனா ஜகிஷத்ரும் மகாபாஹோ, ஜகிஷத்ரும் மகாபாஹோ காமரூபம் துராசதம், காமரூபம் துராசதம் ஜகிஷத்ரும் மகாபாஹோ காமரூபம் துராசதம். ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மானம் ஆத்மனா ஜகிஷத்ரும் மகாபாஹோ காமரூபம் துராசதம். ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மானம் ஆத்மனா ஜகிஷத்ரும் மகாபாஹோ காமரூபம் துராசதம். ஏவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்விதமாக. ஏவம் அப்படின்னா இந்த விதமா. புத்தேகே பரம். புத்தேகே பரம்னா புத்தியை காட்டிலும் மேலானதாக இருக்கின்ற எந்த தத்துவம்? புத்தியை காட்டிலும் மேல எங்க? புத்திக்கு அப்புறம் அவித்யா,
அதுக்குள்ளார விழுந்துட்டீங்கன்னா அதுக்கு பேர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா யோக சாஸ்திரத்துல அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம்? டெய்லி தூங்குனா சாதாரண தூக்கம்னு சொல்றோம். அதே சமாதி அபியாசத்துல இருக்கிறவன் என்ன பண்றான்? புத்திய தாண்டி போறான் அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? பிரகிருதி லயம் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அப்ப அந்த பிரகிருதியில போய் லயமாகாம எவன் ஒருத்தர் அந்த புத்தியை தாண்டி ஆத்மாவை அறிகிறானோ, புத்திக்கு மேல என்ன இருக்கு? ஆத்மான்னு ஒரு தத்துவம் இருக்கு. நடுவுல இருக்கு ஒண்ணு. அந்த புத்தி தத்துவத்தை தாண்டி போகும்போது நடுவுல இருக்கிறது பிளாக் ஹோல். அந்த பிளாக் ஹோலுக்கு பேர் என்ன பேர் சொல்லியிருக்கோம்? அவ்யாகிருதம், இல்லைன்னா மாயா, இல்லைன்னா பிராணன் அப்படின்னு 3 பேர் வச்சிருக்காங்க. அவித்யான்னு சொல்லுங்க, இல்ல அப்படின்னா பிராணன்னு சொல்லுங்க. அதுக்குள்ளார விழுந்துட்டீங்க அப்படின்னா தூங்கி போயிடுது. அப்ப அந்த புத்தியை எவன் தாண்டி போறானோ அந்த இடத்துல எதற்கு புத்தியை காட்டி மேலானது அப்படின்னா அந்த ஈஸ்வர தத்துவம், நிர்குண பிரம்ம தத்துவம் அங்க இருக்கு. அந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா மேலானது அப்படின்னு புத்துவா அறிந்து கொண்டு ஒரு ஆச்சாரியார் மூலமா சாஸ்திரத்து மூலமா அறிந்து அதை வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டை கை கூடுற மாதிரி சமாதி அபியாசத்தை பண்ணி என்ன பண்ணுது? புத்துவா அறிந்து. அறிந்துனா என்ன சுவாமி? நம்ம நேத்தே போன இதுலயே போன ஸ்லோகத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தாச்சு. என்ன பார்த்துருக்கோம்? 41வது ஸ்லோகத்துல ஞானம் விஞ்ஞானம்னு ஒரு 2 சப்தத்துக்கு மீனிங் பார்த்திருக்கோம். ஆச்சாரியர் மூலமா சாஸ்திரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அறிவு கிடைச்சதுன்னா அந்த அறிவுக்கு என்ன பேரு? ஞானம். அந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா சுவானுபவ கரணம், அனுபவமா நீங்க அறிஞ்சீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? அதுக்கு பேரு விஞ்ஞானம், அனுபூதி, சுவானுபவம் அப்படின்னு பேரு. அப்ப அறிதல்ல வந்து பாத்தீங்கன்னா பரோட்சமா தெரியறதுல இப்ப நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். 2 வாட்டி 3 வாட்டி இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா உங்களோட அனுபவத்தோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஆமா டெய்லி காலையில இருந்து இப்படிதான் வரும், இப்படிதான் போறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனாலும் தெரிஞ்சாலும் கூட இந்த அவ்யாக்கிருதத்தை தாண்ட முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? போய் முட்டிக்கிற இடம் எங்க போய் முட்டிப்போம்? என்னதான் தெரிஞ்சாலும் அந்த தூக்கத்தை கடந்து போறதற்கு பாத்தீங்களா முடியாது. தூக்கத்தை கடந்து இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை, சுத்த ஆத்மாவை அறிதல், அதுதான் அனுபூதி இருக்கு. அப்ப இந்த விதமா அறிந்து கொண்டு ஆத்மனா ஆத்மானம், முதல்ல ஆத்மனான்றதுக்கு அர்த்தம் புத்தியினால், விவேக புத்தியினால் நல்லா விவேகம் பண்ண. இது காரியம், இது காரியம், இது காரியம், இது வந்து போறது, இது திருஷ்யம் அப்படின்னு புரிஞ்சு 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 ஆத்மாவினால் அப்படின்னா முதல் ஆத்மாவுக்கு பேர் என்னது? திருத்தியா விபக்தி இன்ஸ்ட்ருமெண்ட். புத்தியினால், விவேக புத்தியினால் ஆத்மானம். ஆத்மானம்ன்றதுக்கு அர்த்தம் மனதை. முதல்ல ஆத்மனான்றது புத்தி, 2வது ஆத்மானம்ன்றது மனசு. மனதை வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்தப்ய 6:25 போட்டுக்கிட்டீங்கன்னா பக்கத்துல, இதுக்கு பக்கத்துல 6:25 ஸ்லோகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளியரா வந்துடும். க்ஷணை க்ஷணை ரூபரமே புத்தியா திருதி கிரஹீதயா ஆத்ம சம்ஸ்தம்மன கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தயேத். 6:25. இந்த மனசு, இந்த புத்தியினால எப்படிப்பட்ட புத்தி சொல்றாரு அங்க? க்ஷணை க்ஷணை ரூபரமேத், திடீர்னு இது நடந்துராது. மெதுவா 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 விஷயங்களை தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? இந்திரியங்களுக்கு வரணும். சிஷ்யர் சொன்னார் என்னன்னா, சுவாமி நான் இனிமே வந்து பாத்தீங்கன்னா ஜோக்கா பேச மாட்டேன் சாமி. எப்போ வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து எப்பவும் எதையாவது கிண்டலும் கேலியுமா இருக்கு. ரொம்ப ஜாலியா இருப்பார், நல்ல சீரியஸ் ஆக ஜாலியா இருப்பார். அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, நேற்று வந்து சாமி நான் சங்கல்பம் பண்ணிட்டு வந்திருக்கேன் சாமி, இனி வந்து ஜோக்கு பேசுறதே இல்லை, யார்கிட்டையும் கிண்டல் கேலியா சிரிப்பா பேசுறதே இல்லை, காமெடி பண்றதே இல்லை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனாவசியமா பேசுறதே இல்லை அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு வந்துட்டு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா க்ஷணை க்ஷணை இருப்பாரு. மெதுவா வந்து பாத்தீங்கன்னா லிமிட் பண்றது, ஒவ்வொன்றுத்தையா லிமிட் பண்றது. சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு மெதுவா 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 நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட போறேன், 2 வேளை சாப்பாடு சாப்பிட போறேன், இந்த டைம்ல முழு விரதம் இருக்க போறேன், அமாவாசைக்கு விரதம், பௌர்ணமிக்கு விரதம், அஷ்டமிக்கு விரதம், இல்லைன்னா சோமவாரத்துக்கு விரதம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா குருவாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விரதம். இது மாதிரி மெதுவா 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 இந்திரியங்களை என்ன பண்ணணும்? ஒவ்வொன்னா விஷயங்கள்ல இருந்து இந்திரியங்களை பிரிச்சு எடுக்கணும். மெதுவா க்ஷணை க்ஷணை உபரமே, மெதுவா 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 ஷட் டவுன் பண்றது. எப்படி பண்ணணும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது அத்தியாயத்தை சொல்றாரு. புத்தியா திருதி கிரகீதம்,
புத்தியினால. என்ன புத்தி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியரோட வச்சனம், சாஸ்திர வச்சனம். இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு குருநாதர் ஆச்சாரியர் நிறைய டெக்னிக்ஸ் வச்சிருக்கோம் ஒவ்வொருத்துக்கும். அந்த டெக்னிக்ஸை வந்து பாத்தீங்கன்னா புத்தியில கொண்டுட்டு வந்து அந்த விவேகம் பண்ற புத்தியினால இந்த மனசை என்ன பண்ணும், விஷயங்களை நோக்கி போயிட்டே இருக்கு இந்த மனசு. இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்தப்ய வந்து சம்ஸ்தப்ய அப்படின்னா ஸ்தப்தம் அப்படின்னா நிரோதம்னு அர்த்தம். அப்படியே ஷட் டவுன் பண்றது, அப்படியே கண்ட்ரோல் பண்றது, 100% அதை மூடுறது, நிப்பாட்டுறது, ஸ்தம்பனம் அப்படின்னு பேரு. அந்த ஸ்தம்பனம் தான் ஸ்தப்யம் இங்க சொல்லிருக்கு. சம்ஸ்தப்யன என்ன அர்த்தம், நன்றாக, சம்னா நன்றாக, ஸ்தப்யன்றதுக்கு அர்த்தம் என்னது, நன்றாக ஸ்தம்பனம் பண்ணி, நிரோதம் பண்ணி. அப்ப மனசை வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தியினால ஃபர்ஸ்ட் எடுத்து மனசுல கை வைக்க கூடாது. முதல்ல எதை வைக்கணும், தஸ்மாத் துவம் இந்திரியான் யாதவ் நியம்ய பரதர்ஷப. பார்த்திருக்கோமா, முதல்ல சென்ஸ் ஆர்கன்ஸ்ல எல்லாம் கை வைக்கணும், லிமிட் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசையும் நல்லா என்ன பண்ணணும், நல்லா கண்ட்ரோல் பண்ணி. சரி, கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்றது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம சம்ஸ்தம் மன கிருத்துவா 6:25 கரெக்டா சொல்லியிருக்கு. இந்த மனசை என்ன பண்ணணும், தான் 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 சொல்லக்கூடிய அந்த ஸ்புரணத்திலேயே நிறுத்தி, ஆத்ம சம்ஸ்தம் நன்றாக ஆத்மாவில் நிறுத்தி இருக்குல்ல, அதேதான் இங்கேயும். ஆத்மா இந்த மனதை வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்தப்ய நல்லா அந்த ஸ்புரணத்திலேயே நிப்பாட்டி, ஹே மகாபாகோ சம்போதனம், நீதான் பெரிய தீரனாச்சே, பெரிய ஷோல்டர் இருக்குல்ல, முடிஞ்சா பண்ணிப்பாரு. இத எவ்வளவு பெரிய வீரர்கள் தீரர்கள் இருக்கும், நம்ம எவ்வளவு பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்ணியிருக்கோம், எவ்வளவு படிக்க முடியாததெல்லாம் படிச்சோம், செய்ய முடியாததா செஞ்சோம், பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் லைஃப்ல பண்ணியிருப்போம். ஒரு குடும்பத்தை நடத்துறது எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட். எனக்கு பார்த்த கலவரமா இருக்கு, யாரையோ பார்த்தாவே எனக்கு ஐயோ குடும்பம் நடத்துறது எவ்வளவு கஷ்டம், அப்பா தப்பிச்சோம் சாமி. நான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி பிரார்த்தனை பண்ண, ரொம்ப சந்தோஷம் காப்பாத்தி விட்டீங்க. ஏன்னா ஐயோ கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அந்த குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்கி, ஐயோ நீங்கெல்லாம் பெரிய சாதனையாளர்கள், ஐயோ என்ன பெரிய ஆட்கள் நீங்கெல்லாம், என்னாலலாம் முடியாது சார். நீங்க பண்ண காரியத்தை ஒரு காரியத்தை என்னால பண்ண முடியாது. இருக்கட்டும், எவ்வளவு பெரிய தீரர்கள் நீங்கன்னா, மகாபாகு எல்லாம் பெரிய ஷோல்டர் தானே. முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ற காரியத்தை பண்ணி பாருங்க. வெளியில எவ்வளவு சாதனைகள்லாம் பண்ணிருப்பீங்க. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட்லாம் கோல்டு மெடல்லாம் வாங்கியிருப்பீங்க, நிறைய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணிருப்பீங்க அவங்கவுங்க ஃபீல்டுல. நான் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு எல்லாம் பண்ணினீங்க. 4 குழந்தை சாமி, 4 குழந்தைய நல்லா காப்பாத்தி நல்லா படிக்க வச்சு எல்லாத்தையும் செட்டில் பண்ண, சூப்பர். நல்லா வீடு கட்டி வச்சிருக்கேன் சாமி, சூப்பர். நல்ல பேங்க் பேலன்ஸ் சம்பாதிச்சேன் சாமி, எனக்குன்னு சொசைட்டில ஒரு நல்ல பேர் இருக்கு சாமி. ஓகே, எல்லாம் ஓகே தான், பெரிய ஷோல்டர் தான் எல்லாத்துக்கும். முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்றத விவேக புத்தியோட பண்ணி பாருங்க. அதுக்காக தான் வந்து மகாபாகு, எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மகாபாகு பெரிய ஷோல்டரை உடையவர்களே என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, துராசதம். நீங்க வெளியில எவ்வளவு வேணாலும் ஜெயிச்சிருக்கலாம், இந்த உலகத்துல எதை வேணா ஜெயிச்சிருப்பீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ளார உங்கள் மனசுக்குள்ளார இருக்கிற அந்த காமம் இருக்கு பாருங்க. காமம் என்னது, காமமும் ஒரு தாட்டு. எனக்கு இது வேணும் அப்படின்னு ஒரு தாட்டு தானே வருது காமமா. காமமும் குரோதமும் லோபமும் மோகமும் எல்லாமே வெறும் தாட்டு தான். அப்ப இந்த தாட்டை வந்து பாத்தீங்கன்னா மனசை ஜெயிக்கிறது இருக்கு பாருங்க, அது எப்படிப்பட்டது அப்படின்னா துராசதம். துராசதம்னா ஜெயிக்க முடியாது, துக்கேன ஆசதம். துக்கத்தினால தான் அதை என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். கஷ்டப்படணும் சாமி. நீங்க வெளியில வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கீங்க. தர்ம அர்த்த காமம் இந்த 3த்துக்கும் எவ்வளவோ பிரயத்தனம் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா 4வதா இருக்கக்கூடிய அந்த மோட்ச புருஷார்த்தம் இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டப்படணும். அப்ப ரொம்ப கஷ்டப்படணும். ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா ஐயே அதி சுலபம்னு ரமண பகவான் சொன்ன மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் நமக்கு இல்லை. அப்பளம் சுடுற போதே வந்து பாத்தீங்கன்னா அஷ்டாவகர கீதை படிக்கும் போது என்ன இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? அஷ்டாவகர கீதையில இருக்கு, ரிபு கீதையில இருக்கு. குதிரையில ஏறுற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா க்ஷண நேரத்துல ஞானம், எல்லாம் சரிதான். ஆனா அதிகாரி யாரு?
எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு ரிப்பன் வெட்டுற காலத்துல ரிப்பன் வெட்டிட்டாருங்க அவரு. ஐயோ, ரிப்பன் வெட்டுறதுக்கு முன்னாடி 1 வருஷமா பில்டிங் கட்டியிருக்கு. 1 வருஷமா பார்த்து சிரமப்பட்டு பில்டிங்லாம் கட்டி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவர் ரிப்பன் கட் பண்ணாரு அப்படின்னா, ரிப்பன் கட் பண்றது ஈஸியான வேலை தான். ஈஸி தானே, ரிப்பன் கட் பண்றது ஈஸி தான், ரொம்ப ஈஸி சாமி. ரொம்ப ஈஸி. ஆனா அதுக்கு முன்னாடி பெரிய பிரயத்தனம் பண்ணிருக்காங்க. யாரெல்லாம் முக்த புருஷர்களா ஆனாங்களோ அவங்களோட பாஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்ப இதை ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. அதனால துராசதம், ஜெயிக்க முடியாததான காமரூபம், இந்த காமத்தை அப்ப என்ன பண்ணணும், முதல்ல சென்ஸ் ஆர்கன்ஸ், அதுக்கப்புறம் காம சிந்தனைகள், அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காம சங்கல்பம், அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற வாசனைகள். அப்ப எத்தனை ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப மெதுவா 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 ஒவ்வொன்றுத்தையா ஜெயம் பண்ணி இந்த காமரூபத்தை, எப்படிப்பட்ட காமரூபம், க்ஷத்ரும். என்ன க்ஷத்ரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ஷத்ருன்றதுக்கு அர்த்தம் இந்த சம்சாரத்துல மோட்ச மார்க்கத்துல போறவனுக்கு இதுதான் எதிரி. கேட்டுடலாம், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை அடைஞ்சிடலாம். ஆனா ஞானம் ஞான நிஷ்டையா அனுபூதியா மாற முடியாது. ஏன் தடுத்துருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா படிச்சவங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி இருந்தார், நல்லா படிச்சார் வேதாந்தம். அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தார். அவரை வந்து பாத்தீங்கன்னா அந்த அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிராமணர். அங்க இருந்த அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜாதி, ஐயோ எல்லா இடத்துலயும் ஜாதி இருக்கு. இந்த ஆசிரமத்துக்குள்ளார 2-3 ஜாதி அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சுப்பீரியரா இருக்காங்க. இந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா எக்கு தப்பா வந்து மாட்டிக்கிட்டாரு இந்த இடத்துல. நல்லா படிச்சவர், நல்ல இவரை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் நேமை வந்து ஸ்பாயில் பண்ணி, இவர் கொஞ்சம் நல்லா ரொம்ப பவரா இருக்காரு அப்படின்னு, நல்ல வீரியத்தோட இருக்காரு அப்படின்னு மற்றவங்களுக்கும் ஆகாது. நிறைய சாதுக்கள் நீங்க என்ன வெளியில பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கோ அதெல்லாம் ஆசிரமத்துல இருக்கும். இவரை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிடிச்சி நல்ல பேரெல்லாம் நாசம் பண்ணி அவரை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி வெளியில போட்டாங்க. சுவாமிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டே யாரடா தூக்கி போட்டீங்க, என்னையா அலட்சியப்படுத்திட்டீங்க, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சுவாமி என்ன பண்ணாரு அப்படின்னா, காட்டணும்ல, என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, நான் யாருன்னு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு வெளியில வந்தார். ஒரு பெரிய ஆசிரமத்தை கட்டினார். என்ன ஆகி போச்சு, ஈகோ. இந்த ஈகோவை யாராவது தூண்டி விட்டோன்னு வச்சுங்களேன், அது என்ன பண்ணு, நான் யாருன்னு நிரூபிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு. நல்ல சாது, அருமையான சாது. எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் நினைக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ அற்புதமான இந்த சொசைட்டிக்கு ஒரு பெரிய ஒரு ஜீவன் முக்தர் கிடைச்சிருப்பார். ஆனா அந்த ஜீவன் முக்தர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகி போச்சு, இந்த ஈகோ வந்து பாத்தீங்கன்னா தூண்டி விட்டாங்க. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உண்டானது எதனால உண்டாச்சு அப்படின்னா, அந்த ஈகோவை ரைஸ். நான் ஒன்னு சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்காங்க. எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் யாருன்னு நிரூபிக்கணும்னு ஒரு கர்மா வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஒரு ஆசை காமம் வந்துருச்சுன்னு வச்சுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, தேவையில்லாம அன்வான்டா நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ஞானம் இருக்கும், அந்த ஞானம் ஞான நிஷ்டையா பரிணமிக்காம போயிடும். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காமம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா க்ஷத்ரு. அதனாலதானே ஞான விஞ்ஞான நாசனம்னே போட்டிருக்காருல்ல, நம்ம பார்த்திருக்கோம்ல. என்னது இதுலயே வந்து 40வது ஸ்லோகத்திலேயே 39லயே பார்த்திருக்கோம். ஆவிருத்தம் ஞானமே தேன ஞானினோ நித்திய வைரினான்னு பார்த்திருக்கோம். இது ஞானத்தை மூடி மறைச்சு என்ன பண்ணும், ஞானிகளுக்கு நித்திய வைரி. அப்ப ஞானியா இருக்கிறவன் கண்ண மூடி உட்கார்ந்து ஞான நிஷ்டையை அடையறதுக்கு என்ன பண்ணிடும், இது தடுத்துரும். உள்ளுக்குள்ள இருக்கிற ஆசை வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம் பண்ணணும், என்ன யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு விஸ்தாரமா வெளியில போயிடுவாங்க. அப்ப ஞானம் சந்தி சிரிச்சு போயிடும், வெறும் சப்தமா வெறும் பரோட்ச ஞானமாக நின்றுவிடும். அது அனுபூதியா பரிணமிக்காது. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த க்ஷத்ருவை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஹி, அந்த க்ஷத்ருவை வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு சின்ன காமம் வந்தாலும் என்ன பண்ணணும், ஞானத்தை அடைந்தவன் இந்த சாஸ்திர ஞானம் எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா இது மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா என்னது, வெறும் சொப்பன திருஷ்யம். மாயாம் து பிரகிருதி வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம் அப்படின்னு இருக்கு, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல இருக்கு. மெஜிஷியன் யாருப்பா அப்படின்னா பரமேஸ்வரன் தான் மெஜிஷியன், அவன் மட்டும்தான் சத்தியம். அவன்கிட்ட இருக்கிற மாயா சக்தி எது, இந்த பிரகிருதி. இந்த மொத்த லோக்கமும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட மாயையினால என்ன பண்ணப்பட்டிருக்கு, எல்லாம் கிரியேஷன் எல்லாம் தெரியுது சொப்பன மாதிரி அப்படின்னு நல்லா
என்ன பண்ணணும், மனசுக்குள்ளார வச்சுக்கணும். சொப்பனத்துல நம்ம எதையாவது அடைஞ்சமே காலையில ஜாகிரதத்துல அது ஏதாவது உபயோகமாச்சா யோசிச்சு பாரு. நான் பெரிய ராஜாக்கும் ஆனா காலையில வேக்கப் ஆனதுக்கு பிறகு ராஜாவாவது மண்ணாங்கிட்ட ஒண்ணும் காணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி சொப்பனத்துல இருக்கிறது எதுவுமே ஜாகிரதத்துல பயன்படாதோ, இதே மாதிரி நம்ம இங்க இருக்கக்கூடிய லோகத்துல என்ன பேரு புகழ் எதெல்லாம் அடைஞ்சாலும், எந்த வஸ்துக்களை அடைஞ்சாலும் இது எல்லாம் பாத்தீங்கன்னா நஸ்வரம், நாசத்தை அடையக்கூடியது, அனித்தியம். ஒரே ஒரு வஸ்துதான் உண்மையானது. யாரு? அந்த மாயாவி. யாரு மாயாவி? ஈஸ்வரன். அவர்தான் பாத்தீங்கன்னா என்னிடத்துல நான் நான் நானா அந்த பிரம்ம தத்துவமா அந்தர்யாமியா நானா இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், எந்த ஈகோ வந்தாலும் யாருக்காகவும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டாம். இந்த உலகத்துல அடைய வேண்டியது ஒண்ணும் என்ன, யாருக்காகவும் ப்ரூவ் பண்ண வேணாம், எதையும் பண்ண வேணாம். நான் என்னை அடையணும் அப்படின்னு நல்லா ஸ்திரமா புத்தியில வச்சுக்கிட்டு என்ன பண்ணும், எந்த காமம் வந்தாலும் அது ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் நாசம் பண்ணக்கூடிய சத்ரு அப்படின்னு 39வது ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், நன்றாக ஜகி அப்படின்னா விடுவாயாக அப்படின்னு மந்திரம் தெளிவா சொல்லியிருக்கு. பாஷ்யத்துக்கு ஏவம் புத்தே, ஏவம் புத்தேகே பரம். ஏவம்னா இந்த விதமாக, புத்தேகே பரம் புத்தியை காட்டிலும் மேலானது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தியை காட்டிலும் மேலானவன் ஆத்மானம். ஆச்சாரியர் சொல்லிட்டார், புத்தியை காட்டிலும் மேலானதா இருக்கக்கூடிய ஆத்மாவை என்ன பண்ணணும், புத்துவா அறிந்து, ஞாத்வா, புத்துவான்றதுக்கு அர்த்தம் ஞாத்வா, சம்ஸ்தபிய. அப்ப என்ன பண்ணணும், புத்திய முதல்ல என்ன பண்ணணும், பரோட்ச ஞானம் முதல்ல ஆச்சாரியர்கிட்ட இருந்து சப்தம் அர்த்தம் சப்தம் அர்த்தம் அதை நல்லா பண்ணிக்கணும். இப்ப என்னோட கிளாஸ் கேட்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும், என்ன சுவாமி அனுபூத்தின்றாரு, இது பண்றாரு, இந்த ஸ்லோகங்கள்லாம் இப்படி அர்த்தம் இருக்கு, இது உண்மையா பொய்யான்னு திரும்ப என்ன பண்ணணும், மனனமும் பண்ணி மற்றவங்களோட கம்பேர் ஸ்டடிஸும் பண்ணி மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு எது உண்மைன்னு நல்லா ஸ்திரமா என்ன பண்ணணும், நல்லா சாஸ்திரத்தை வச்சு நிர்ணயம் பண்ணிக்கிட்டு, அப்ப நல்லா ஞாத்வானா என்ன அர்த்தம், ஞாத்வானா அறிந்து, முதல்ல நல்லா பரோட்சமா அறிஞ்சுக்கிட்டு, சப்தார்த்தமா அறிஞ்சுக்கிட்டு, சித்தாந்தத்தை கிளியரா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நிதித்தியாசனத்துக்கு போய் அனுபூதிக்கு போகணுமா, ஞான நிஷ்டைக்கு, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்றார், சம்ஸ்தப்ய. சம்ஸ்தப்யன்னு என்ன அர்த்தம், ஆத்மனா. சம்ஸ்தப்யன்றதுக்கு அர்த்தம் சம்யக்கு ஸ்தம்பனம் கிருத்துவா. ரொம்ப தெளிவா போட்ட, ஒன்றும் பண்ண வேணாம், புரிஞ்சா போதும், அதெல்லாம் இல்லை. ஏதாவது ஒரு வார்த்தை இங்க எங்கேயாவது யோசிச்சு பாரு, புரிஞ்சுக்கிட்டா போதும், ஒரு வார்த்தையும் இல்லை. ஆச்சாரியார் சொல்றாரு, என்ன பண்றாரு, சம்யக்கு ஸ்தம்பனம் கிருத்துவா, நல்லா ஸ்தம்பனம் பண்றதுன்னு பேரு. கும்பக பிராணாயாமத்துல ஸ்தம்பன பிராணாயாமம்னு ஒண்ணு, ஸ்தம்ப பிராணாயாமம். மூச்சை விடாம மூக்க பிடிச்சுக்கிட்டு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 80 செகண்ட் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்தம்பனம்னு பேர். இவன் பாத்தீங்கன்னா துரியோதனன் பாத்தீங்கன்னா கடைசியில யுத்தத்தோட முடிவுல பாத்தீங்கன்னா அந்த லேக்குக்கு கீழே பாத்தீங்கன்னா போய் உட்கார்ந்துறான். லேக்குக்கு கீழே போய் உட்கார்ந்துட்டு ஸ்தம்ப பிராணாயாமம் பேர். அந்த ஸ்தம்ப பிராணாயாமம் பண்ணிட்டு உட்கார்ந்துறான். எந்த இதுவும் இருக்காது, சலனமே இருக்காது, ஆள் இருக்கிறதே தெரியாது, பேசாம இருக்கிறது அப்படி. அப்போ அந்த எதுவுமே இல்லாம அசைவு இல்லாம இருக்கிறதுக்கு பேர் என்ன பேரு, ஸ்தம்பனம் அப்படின்னு பேரு. அப்ப இந்த மனசை பாத்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னா, நல்லா ஸ்தம்பனம் பண்ணிட்டு ஸ்வேனயேவ ஆத்மனா, தன்னுடைய ஆத்மாவினால். ஆத்மான இந்த இடத்துல என்ன அர்த்தம் எடுக்கணும், சம்ஸ்கிருதேன மனசா சம்யக்கு சமாதாய இத்தியர்த்தக. நல்ல சம்யக்கு சம்ஸ்கிருதம் மனசா. சம்ஸ்கிருதம் மனசுனா என்ன அர்த்தம், ஆச்சாரியரோட வச்சனம், இந்த சாஸ்திர வச்சனம், இந்த ரெண்டுத்தினாலையும் கூடவே பாத்தீங்கன்னா சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா இதை எல்லாத்தையும் பயன்படுத்தி இத மனச பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற சஞ்சலங்களை எல்லாத்தையும் எடுத்து, உள்ள இருக்கிற சங்கல்பங்களை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற வாசனைகளையும் ரிமூவ் பண்ணி, அதுக்கு பேரு சம்ஸ்காரம், சுத்தீகரணம்னு அர்த்தம். இதை எல்லாத்தையும் மெதுவா 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 பண்ணி என்ன பண்ணணும், மனசா நல்ல மனசுனால என்ன பண்ணணும், சம்யக்கு சமாதாய இத்தியர்த்தக. மனசுனால என்ன பண்ணணும், நல்ல சமாதானத்தை அடைய வேண்டும்.
சமாதானம்ன்றது இங்க என்ன சமாதானம் சொல்லுதோ அதுக்கு பேர் என்ன பேரு? சங்கரர் என்ன பண்றாரு, சமாதின்ற பதத்தை எங்கெல்லாம் பயன்படுத்தணுமோ அந்த இடத்துலாம் சமாதானம் சமாதானம் யூஸ் பண்றாரு. சமாதானமும் சமாதியும் ஒரே அர்த்தமுடையவைகள், சினானிம்ஸ். எடுத்துங்க. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, மனதை சமாதி செய்ய வேண்டும். 6:25 பாருங்க. ஆத்ம சம்ஸ்தம் மன கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தயேத். ஆத்மால பாத்தீங்கன்னா ஸ்தம்பனம் பண்றது, ஆத்மால நிப்பாட்டுறது. இந்த மனசை பாத்தீங்கன்னா சதா காலமும் ஆத்மாலேயே நிப்பாட்டுறது. விஷய சிந்தனையில போகாம, எந்த ஒரு காம சிந்தனையில போகாம மனசை அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்திலேயே இந்த மனசை நிலை நிப்பாட்டுதல். அதுக்கு பேர் ஸ்தம்பனம் செய்தல் அர்த்தம். அடக்கி ஒடுக்கி நிலை நிறுத்துதல் ஆயிடுச்சா. அதை பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சமாதாய இத்தியர்த்தம் சொல்லியாச்சு. சமாதானம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? ஜகி. ஜகினா என்ன அர்த்தம்? ஏனம் க்ஷத்ரும். இந்த க்ஷத்ரு ஒருத்தர் இருக்கான் பாருங்க. இந்த க்ஷத்ரு யாரு? ஹே மகாபாஹோ, ஏ அர்ஜுனா, ஏ ஷோல்டர் பெருசா இருக்கிறவனே, என்ன பண்ண அப்படின்னா இந்த க்ஷத்ருவை, எந்த க்ஷத்ரு? காமரூபம். காமரூபம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12வது சாப்டர்ல சொல்றாரு, தியாகா சாந்தி அனந்தம். ரொம்ப அற்புதமான வார்த்தை வருது. என்ன தியாகம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமம் என்ன காமம் தெரியுங்களா? மேல போக போக லெவல் மாறிக்கிட்டே போகும். நமக்கெல்லாம் ரொம்ப ஊருசிலாம் வரமாட்டாங்க. நீங்க தபசு மேல அதிகமா பண்ணதான் தேவகன்னிகைகள்லாம் வருவாங்க. இப்ப நம்ம சும்மா கண்ண மூடி உட்கார்ந்தா லோக்கல்ல இருக்கிற ஸ்திரீகள் உங்களோட தபசெல்லாம் நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க மேல போக 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 எப்படி இந்திரியங்கள்ல இருக்கும் போது நீங்க இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு போது தான் வீட்டுல ஹல்வா பண்ணி கொண்டு வந்து, ஹல்வா சூப்பரா இருக்கு சாப்பிட்டு பாருங்கன்னு கொடுப்பாங்க. முடிச்சு போச்சு நம்மளோட இதெல்லாம். எல்லா இந்திரிய நிக்கிரகம் பண்ணலான்னு நான் இன்னைக்கு சாப்பிடாம இருக்கலாம், ஒருவேளை சாப்பிடலாம்னு நினைச்சேன் அப்படின்னும் போதுதான் என்ன பண்ணுவாங்க வீட்டுல, நல்லா அடா அவியல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அடா அவியல் அப்போ விட்டுருவோம். அப்போ உங்க எந்த லெவல்ல நீங்க ஒர்க் பண்றீங்களோ அந்த லெவல்ல இந்த காம ரூபம் என்ன பண்ணும்? மாயா சக்தி என்ன பண்ணும்? உங்க பின்னாடி நிற்கும். மனசுக்குள்ளார பாத்தீங்கன்னா சிந்தனை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மனசுக்குள்ளார ஒரே பிளட் மாதிரி சிந்தனை போகும். விடாது. மனசு மாயா சக்தி விடவே விடாது. அப்ப இதே மாதிரி ஒருத்தன் சமாதி அவஸ்தைக்கு மேல போகும்போது காஷாயம்னு ஒண்ணு சொல்றோம், ரசாஸ்வாதம்னு ஒண்ணு சொல்றோம், நிறைய இருக்கு. இந்த புத்தியை தாண்டி நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஆனந்தங்கள் நிறைய கிடைக்கும். மனசு பாத்தீங்கன்னா பிரகிருதி லயம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆனந்தத்துல போய் மாட்டிக்க. நிறைய ஆனந்தம் இருக்கு. எனக்கு திரும்பவும் அந்த சுகம் வேணும், திரும்ப அந்த சுகம் வேணும்னு மனசு ஆசைப்படும். ஆசைன்றது பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறது மட்டும் இல்ல, வேற வேற லெவல் ஆசைகள் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காமரூபம் பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஏத்த மாதிரி காமரூபம். ரோட்ல இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா நான் கேட்பேன், என்ன வேணும் உனக்கு சொல்லு அப்படின்னா அவங்க லெவலுக்கு தானே அவங்க ஆசைப்படுவாங்க. நான் கேட்டா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கேட்பேன், என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க, வாங்கி தரேன், என்ன வேணும் அப்படின்னு. வயசானவங்க எல்லாத்துட்டையும் கேட்கறது என்ன வேணும், அவங்க லெவலுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ ஆசைப்படுவாங்க. இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பு மேல போக 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 உங்களுடைய காமம் பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப சாதனை பண்றவன் நிதித்தியாசனத்துல இருக்கிறவனுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா ரசாஸ்வாதம்னு சொல்லக்கூடிய ரசத்தை ஆஸ்வாதம் பண்றதுன்னு ஒரு டிராபேக் இருக்கு. ரச ஆஸ்வாதம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார தூக்கத்துல இருக்கிற ஒரு சுகம் இருக்குல்ல, அந்த தூக்கத்துல இருக்கிற சுகமே ஒருத்தருக்கு அங்க கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஈசனோட ஆயினும் ஆசையருமின் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இதுவும் ஆப்ஜெக்ட் சுகம் அப்படின்னு அதுவும் காமம் அப்படின்னு அதையும் நீங்க தியாகம் பண்ணினீங்கன்னா தியாகாத் சாந்தி அனந்தரம். கீதால 12வது சாப்டர்ல சொல்றாரு, தியாகத்தினால பாத்தீங்கன்னா மோட்சம் என்ற சாந்தியானது கிடைக்கின்றது, அல்டிமேட் சாந்தி. அப்ப அந்த காமரூபத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா துராசதம். ரொம்ப கஷ்டம் சுவாமி. சின்ன சின்ன விஷயங்களை அப்ளை பண்ணி பாருங்க. ஒவ்வொன்றுத்துல இருந்து மீண்டு வரதே, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதே அவ்வளவு கஷ்டம். அப்ப சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கப்புறம் மனசை கண்ட்ரோல் பண்ணணும், அப்புறம் சங்கல்பத்தை தியாகம் பண்ணணும், அதுக்கப்புறம் வாசனைகளையும் தியாகம் பண்ணணும். கஷ்டம் தானே சுவாமி? கஷ்டம்தான். ஆனா சகாயம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. ஒரு நல்ல குருநாதரோட சகாயத்தை எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் நல்ல ஆம்பியன்ஸோட சகாயத்தை எடுத்துக்கணும்,
சாஸ்திரத்துல சொல்ற கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா அடைய முடியும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் அப்ளை பண்ண மாட்டேன், கண்டிஷன் அப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சாமி, முடியவே முடியாது. அப்ப ஜெயிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டோபனிஷத்துல சொல்ல போறேன். நான் உங்களுக்கு நிறைய கொட்டேஷன் எல்லாம் கொடுக்க போறேன். கட்டோபனிஷத்துல சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு எதிர் நீச்சல் போடுறது அப்படின்ற. நதியோட போக்குல போறது ரொம்ப ஈஸி சுவாமி, இந்த அந்தர்முகமா திரும்புற யாத்திரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான பாதை. இது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா எதிர்நீச்சல் போடுற மாதிரி. யாரோ கஷ்டித்தீர யாரோ ஒருத்தன் தைரியத்தோட ஒன்னும் ஆகாது, என்ன ஆக போகுது அப்படின்னு ரொம்ப முயற்சியோட அந்த கஷ்டமான காரியத்தை என்ன பண்றான் பண்றான். அப்ப இந்த காமரூபம் எப்படிப்பட்டதுன்னா துராசதம் அப்படின்னு என்ன அர்த்தம்? துக்கேன ஆசத, ஆசாதனம், சதொன்று தாத்து, நாசனம் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. அப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த துராசதம்ன்றதுக்கு அர்த்தம் ரொம்ப கஷ்டப்பட்டு துக்கேன. துக்கப்படாம ஏதாவது நடக்குமா சாமி? வார்னு வந்தா எனக்கு பிளேடு கீரல் கூட உருவக்கூடாது அப்படின்னா அப்படியே போயின மாதிரி வார் முடிச்சுட்டு வெளில வரணும் அப்படின்னா, வார்னா யுத்தம் அப்படின்னா அடிபடதான் செய்யும், பிளேடு படும், கத்தி படும், ரத்தம் வரும், கை கால் உடையும், எல்லாம் நடக்கதான் செய்யும். அதுக்காக யுத்த பூமிக்கு போகாமையே நம்ம வீட்டிலேயே இருந்துடலாமா? அப்படின்னா சம்சாரியாவே இருக்க வேண்டியதுதான். என்ன வந்தாலும் பரவாயில்ல, அடிபட்டாலும் பரவாயில்ல, உதப்பட்டாலும் பரவாயில்ல, ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல, இதை சாதிச்சே ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? துக்கப்பட்டாலும் அடைந்தால் மகாதேவி, அடையாவிட்டால் மரணதேவி. அந்த மனசு நல்லா சாலிடா எடுத்துக்கணும். இப்ப பாருங்களேன், ஒரே ஒரு சின்ன விஷயம் எடுத்துங்க. டெய்லி இப்ப இனிமே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்க்கு வாங்க. கிளாஸ்க்கு வந்தோன்னே ஒரு நியமம் பண்ணிங்க, ஆசனத்துல நல்லா ஸ்திரமா உட்காந்துட்டு என்ன பண்ணுங்க, என்ன வந்தாலும் பரவாயில்ல, வலிச்சாலும் பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. காலே போனால் காலில் போகாது, ஒன்றுமே ஆகாது. அது பயப்படுத்தும். அது மாயா என்ன பண்ணும், உங்களை உட்காரவே வைக்கக்கூடாது அப்படின்னு பயப்படுத்தும். முதல் விஷயம் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டா, வந்து உட்கார்ந்த அப்படின்னா ஆசனத்துல நல்லா சம்பளம் போட்டு உட்கார்ந்துக்கிறது வசதியா. நான் கிளாஸ் முடிக்கிற வரைக்கும், பூர்ணமதக டு பூர்ணமதக முடிகிற வரைக்கும், சமர்ப்பணம் பண்ற வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன்? திக்பந்தஹ ஒன்று இருக்கு. ஒரு ஆசனத்துல உட்கார்ந்தோட திக்பந்தம் பண்றதுன்னு இருக்கு. பூர் ஓம் பூர் பூஸ்வக இது திக்பந்தஹ அப்படின்னு வைதிகத்துல பண்ணுவோம், பூஜையோ ஏதோ பண்ணும்போது. அது மாதிரி திக்பந்தம் பண்ணிக்கிறது. எதுக்கும் எந்திரிச்சு போக மாட்டேன். நல்லா சுவாமி பாடம் முடிகிற வரைக்கும் அப்படியே ஆசனத்தை விட்டு காலை மறக்க மாட்டேன்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 3 மாசத்துக்குள்ள சித்தி ஆயிடும். 3 மாசத்துக்குள்ளார நீங்க ஐயோ காலு குத்துது சுவாமி, எறும்பு கடிக்கிற மாதிரியே இருக்கு சுவாமி, எந்திரிக்க முடியும் சுவாமி, முழங்கால் வலி சுவாமி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியமத்தை வச்சு பிடிவாதமா என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு பிடிவாதமா இருந்து பாருங்க, ஈஸியா சக்சஸ் ஆயிடும். சில பேர், நிறைய பேர் சொல்றாங்க 3 வேளை சாப்பிட்டாதுன்னு சாமி உடம்பு நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை, 2 வேளை சாப்பிட ஆரம்பிங்க. 2 வேளை சாப்பிட ஒன்றும் நடக்காது. அதுக்கப்புறம் வேலையே இல்லை, வானப்பிரஸ்தர்களா இருக்கீங்க, வெறும் படிப்பு மட்டும்தான் இருக்கு, வெளியில வேலைகள்லாம் இல்லை. அப்ப என்ன பண்ணுங்க, ஒரு வேளை சாப்பிட்டு பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வேளை ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா போதுமான ஃபுட்டு. இந்த ஃபுட்டுல கை வச்சிங்க அப்படின்னா ஒரு வேளை ஃபுட்டுல மீதி எல்லாம் டப் 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 டப்னு எல்லாம் அடங்கிடும். அப்ப மெதுவா 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 என்ன பண்ணணும், இந்த காமத்தை வந்து ரொம்ப கஷ்டம்தான். கஷ்டம்னு நினைச்சீங்களா கஷ்டம், ஜெயிக்கணும்னு நினைச்சா ஜெயிக்க முடியும். மெதுவா மெதுவா என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு என்ன பண்ணணும், இத ஆசாதனம் பண்ணணும். ஆசாதனம்னா எல்லாத்தையும் நாசம் பண்ணி இந்த காமத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, பிராப்திஹி யஸ்ய தம் துராசதம். ரொம்ப துக்கத்தோட எவன் வந்து இந்த பிராப்தி பண்றானோ அதுக்கு பேரு துராசதம்னு பேரு. என்ன அர்த்தம்? துர்விஜ்ஞேயேன, துர்விஜ்ஞேய அநேக விசேஷம் இது. இந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப கஷ்டமானதுங்க அறியறதுக்கு. ஐயா அதிசுலபம்ல இல்லை, புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. புரிஞ்சவங்க இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு வீடியோ பார்த்தா வெறும் பரோட்ச ஞானம். இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா, பரோட்ச ஞானம் கொஞ்சம் பேச தெரிஞ்சுக்கிட்டாவே எல்லாத்துக்கும் கொஞ்சம் முளைச்சிருக்கு அகங்காரம். வெளியில இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுது எவ்வளவு அகங்காரம்னு, அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம நினைச்சுக்கிறோம் பூர்ணமாயிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இன்னும் ஜென்மங்கள் எவ்வளவு இருக்கு, எத்தனை ஜென்மம் கிடைக்கும்னு தெரியாது யாருக்கும். நம்ம சப்தத்தை நம்பி வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் இருக்கலாம், நம்ம கொஞ்சம் விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா முக்தி இல்லவே இல்லை. அது தெரியாம நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, எல்லாத்தையும் அடைஞ்ச மாதிரியே பாவலா காட்டிட்டு இருக்காங்க. நினைக்கும் போது ஐயோ பாவமா இருக்கு, பார்க்கும் போது ஐயோ இவன் லட்சியத்தை அடையறதுக்கு முன்னாடியே அவன் பாதியில நின்றுட்டானே அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா விசேஷங்களோடு கூடிய இந்த காமம்
என்ன விசேஷம் சுவாமி? விதவிதமான காமங்கள். எனக்கு இருக்கிற காமம் உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற காமம் இன்னொருத்தருக்கு இருக்காது. அப்ப விதவிதமான காமங்கள் பாத்தீங்கன்னா சின்ன லோ லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த முக்தி அடைகிறதுக்கு முந்தின க்ஷணம் வரைக்கும் கடைசியது ரசாஸ்வாதம், காஷாயம். ரசாஸ்வாதம்ன்றது லாஸ்ட்ல வரக்கூடிய காமம். அதையும் விட்டுட்டீங்க அப்படின்னா ஆனந்தமோ ஆனந்தம், சொரூப ஆனந்தம் கிடைச்சது. அப்ப ஆரம்ப கிரவுண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு மேல வரைக்கும் பாத்தீங்கன்னா விதவிதமான விசேஷங்களோடு கூடி ஆனந்தமானது கிடைக்கும். அந்த காமமானது உண்டாகும். அந்த காமத்தை என்ன பண்ணணும்? விசேஷங்களோட துர்விஜ்ஞேய அநேக விசேஷமிதி, அறிந்து கொள்வதற்கு கடினமான அநேக விஷயங்களோடு கூடிய இந்த காமரூபத்தை என்ன பண்ணணும்? முயற்சியோடு என்ன பண்ணணும்? தியாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த மந்திரம் முடியும். அப்ப இந்த 2 மந்திரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா லய பிரக்கிரியாவை இந்த 2 மந்திரங்கள் சொல்கின்றன அப்படின்னு எடுத்துக்கணும். சாமி எங்க இருந்து சாமி இந்த லய பிரக்கிரியான்னு சொல்றீங்க? கேள்வி வரும்ல, எங்க இருந்து இந்த லய பிரக்கிரியாவை கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, கட்டோபனிஷத்து 4வது வள்ளி 12வது 13வது மந்திரம் 4:13. கட்டோபனிஷத் 4:13 ஒரு மந்திரம் இருக்கு. யச்சேத் வாங் மனசி ப்ராஜ்ஞः தத் யச்சேத் ஞான ஆத்மனி. யச்சேத் வாங் மனசி ப்ராஜ்ஞः. பிராஜ்ஞகன்றதுக்கு அர்த்தம் புத்திசாலி, ஞானத்தை அடைந்தவன். குருநாதர் மூலமா சப்தங்களையும் அர்த்தங்களையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். கூட பாத்தீங்கன்னா இது பொய் இது உண்மை அப்படின்னு நல்லா அலசி ஆராய்ஞ்சு சாஸ்திரங்களை மனனம் பண்ணிட்டான். பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சவன் பிராக்யன். என்ன பண்ணட்டும்? நிஷ்டை அடையணும். நிஷ்டை அடையறதுக்கு என்ன பண்ணட்டும்னா எச்சேத் வாங் மனசி, வாக்கை மனதில் லயம் செய்யட்டும், ஒடுக்கட்டும். முதல் ஸ்டெப்பு. நம்ம இங்க என்ன பார்த்துருக்கோம்? எது எது பெருசுன்னு பார்த்துருக்கோம்? இந்திரியேபிய பரம்பனகா ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருக்கும். முதல் ஸ்டெப் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? விஷயங்களை காட்டிலும் இந்திரியங்கள் பெருசு. அப்ப இந்திரியங்களை என்ன பண்ணணும்? வாக்கு, கண்ணு, மூக்கு, வாய் எல்லாம் இந்திரியங்களா? அப்ப என்ன பண்ணணும்? இந்த இந்திரியங்களை விஷயங்களில் போகாமல் இந்த இந்திரியங்களை மனதில் லயம் செய்யட்டும். முதல் ஸ்டெப். மனதில் லயம் செய்யட்டும்னா என்னது? அதுக்குதான் பாத்தீங்கன்னா ஓங்கார உபாசனை எல்லாம் நம்ம வச்சிருக்கோம். சாஸ்திரத்திலேயே நிதித்தியாசனம் பண்றவனுக்கு ஓங்கார உபாசனை வச்சிருக்கிறது அதுக்காக தான். அப்ப மெதுவா இந்திரியங்களை எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ண ஆரம்பிக்கணும். எப்போ? நிதித்தியாசனத்துக்கு போறவன், ஆத்மானுபூதிக்கு போறவன். இப்ப யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இப்ப ஜபத்தெல்லாம் மெதுவா பண்ணிட்டு இருங்க. எவ்வளவு மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா பண்ணுங்க. ஆனா பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு போறவன் 100% கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லுது. அப்ப மெதுவா பாத்தீங்கன்னா இந்திரியங்களை, வாக்கு முதலிய இந்திரியங்களை மனதில் லயம் செய்யட்டும். எச்சேது வாங் மனசி பிராக்ஞः. அதுக்கு அடுத்த 2வது இது என்னது? தது எச்சேத் ஞான ஆத்மனி. மனதை மனசுல லயம் பண்ணிட்டீங்க. மனசை என்ன பண்ணணும்? ஞானாத்மனின்னு சொல்லக்கூடிய புத்தியில் லயம் செய்யட்டும். மனசை எங்க லயம் பண்ணட்டும்? புத்தியில் லயம் செய்யட்டும். ஆர்டர் பாருங்க, ஸ்லோகத்துல இருக்கிற ஆர்டர் அப்படியே வரும். சரி, அந்த புத்தியை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஞானாத்மனி மகதி நியச்சேத். இந்த ஞானாத்மாவை புத்தியை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணனில் ஒடுக்கட்டும். மகத்தத்துவம்ன்றதுக்கு அர்த்தம் பிராண தத்துவத்துக்கு பேரு மகத்தத்துவம்னு பேரு. சமஷ்டி புத்தி அப்படின்னு பேரு. சமஷ்டி புத்தியும் சமஷ்டி பிராணனும் ரெண்டும் ஒண்ணு. அப்ப என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தியை பிராணனில் லயம் செய்யட்டும். பிராணன்ல நின்றோம். அந்த பிராணனை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தது எச்சேத் சாந்த ஆத்மனி. அந்த பிராணனையும் கூட இதுவும் என்னுடைய ஷேடோ, இதுவும் வாஸ்தவம் இல்லை அப்படின்னு அந்த பிராணனையும் தன்னிடத்தில் லயம் பண்ணிட்டு தான் தானாய் நிற்கட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. அதுக்கு அடுத்த மந்திரம் தான் உத்திஷ்டத ஜாகிரத பிராபிய வரா நிகோதத. மந்திரம் சொல்லுது நல்ல ஆச்சாரியர் அடைங்க, நிவர்த்தி மார்க்கமா இருக்கிற ஆச்சாரியர் அடைங்க. உத்திஷ்டத்தை ஃபர்ஸ்ட் ஜாகிரணமாகுங்க. இந்த சம்சாரத்தை தூக்கி போட்டுட்டு ஜெயிக்கணும். எப்படியாவது பிறக்கக்கூடாது, திரும்ப பிறக்கக்கூடாது, ஜென்மமே வேண்டாம், மோட்சத்தை அடையணும்.
அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தீர்மானம் பண்ணிக்கிட்டு உத்திஷ்டத்தை எந்திரிச்சு நில்லுங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதை வேக்கப் ஆகுங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுகம் கண்டுகிட்டே இருந்தோம்னா அஜ்ஞான நித்திரையிலேயே இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா மோட்சம் கிடைக்காது. அஜ்ஞான நித்திரையில இருந்து நம்ம என்ன பண்ணணும்? வேக்கப் ஆகும். வேக்கப் ஆகுங்க. வேக்கப் ஆகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பிராப்திய வரா நிபோதத்தை, நல்ல ஒரு ஆச்சாரியரை பிராப்தி பண்ணி என்ன பண்ணுங்க, நல்லா சாஸ்திரத்தை அறிங்க. எது லட்சியம், என்ன பண்ணணும், ஏது செய்யணும், ஏது செய்யக்கூடாது அப்படின்றத அறியுங்க. இப்போ உங்களுக்கு ஆச்சாரியர் கிடைச்சாச்சு, சாஸ்திரம் கிடைக்குது. அப்ப நல்லா மெதுவா சிரவணம் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் சொல்லுது 12, 13, 14 ரெண்டு மந்திரங்கள் இதை பத்தி. க்ஷுரஸ்யதாரா இந்த மந்திரம் சொல்லுது, இந்த புத்தியை தாண்டி நம்ம போறோம்னு வச்சுங்களேன். இந்த புத்தியை தாண்டி போகும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், பிரகிருதி லயம்னு ஒண்ணு வந்துரும் நான் சொல்லியிருக்கேன். அப்ப அந்த புத்தியை தாண்டி போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, இந்த பாதை எப்படிப்பட்டதுன்னா கத்தி முனை பாதை. கத்தி முனை பாதை அப்படின்னா என்ன அர்த்தம்? கத்தியோட முனை வந்து எவ்வளோ ஷார்ப்பா இருக்கு, அதுல ஒருத்தர் கைத்துல நடந்து போற மாதிரி கத்தி முனையில நடந்து போறது. இந்த பாதையில வந்து பாத்தீங்கன்னா துரத்தியா நிஷிதா துரத்தியா ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. இந்த கத்தி முனை பாதையில நடந்து போறது ரொம்ப கஷ்டம். அப்ப எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா துர்கம் பதக, இந்த பாதை ரொம்ப கடினமானது. அப்ப அந்த பாதையில வந்து பாத்தீங்கன்னா எப்படி போகணும் அப்படின்னு கேட்டா, ஒரு பக்கம் விழுந்தீங்கன்னா விக்ஷேபத்துல போயிடுவீங்க, விஷய சிந்தனையில போயிடுவீங்க. ஒரு பக்கம் விழுந்தீங்க அப்படின்னா ரசாஸ்வாதம் பிரகிருதி லயம் அப்படின்னு சொல்லக்கூடிய லயங்கள்ல போயிடுவீங்க. அப்ப ரெண்டுத்துலயும் போகாம கான்சியஸ்னஸ்லயே அகம் 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 அகம்ன்றதுலயே தொடர்ந்து ரொம்ப அவேர்னஸோட இந்த பாதையை வந்து பாத்தீங்கன்னா கடக்க வேண்டும் அப்படின்னு தத்து கவையோ வதந்தி. அந்த மோட்ச மார்க்கத்தை குறிச்சு அனுபூதியை பறிச்சு பெரிய ஞானி புருஷர்கள் என்ன பண்றாங்க, சொல்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்னா ஈஸினா இல்லை, அனுபூதின்றது ஈஸியில புரிஞ்சுக்கிறதுக்கு கேம்ப் அட்டென்ட் பண்ணிட்டாவே புரிஞ்சுக்கலாம். இப்ப டெய்லி காலையில 1 மணி நேரம் கிளாஸ் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா ஞானத்தையும் இந்த கீதையிலேயே சொல்லி கொடுத்துருவேன். சப்தமா தெரிஞ்சிடும் எல்லாமே, நல்லா சாலிடாவும். இப்ப உபனிஷத்தெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நான் கொடுக்குற கொட்டேஷன்லாம் நல்லா தெரிஞ்சிடும். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா எப்போ நீங்க அனுபூதிக்கு போக போறீங்களோ அப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பதான் ரொம்ப கஷ்டம். தானா நிக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அப்பதான் ரொம்ப ப்ராப்ளம் வரும், ரொம்ப கஷ்டம் அது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சகாயத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கணும். என்னென்ன சகாயம் சாஸ்திரத்துல சொல்லுதோ அந்த சகாயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பாதையில போகும்போது நல்ல முறையில போய் அதை ரீச் பண்ண முடியும். சொல்லியாச்சு. அப்போ லய பிரக்கிரியான்றது வந்து பாத்தீங்கன்னா 4வது வள்ளி 13வது மந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா வேற எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது வள்ளி இல்ல 4வது வள்ளி இல்ல 3வது வள்ளி தான் சொன்னேன். 3வது வள்ளின்னு போட்டீங்க 3:13 தப்பா சொல்லியிருக்கேன். 4:13 3:13. இந்த 3:13லயே அதான் நீங்க மொத்தம் 6 வள்ளி இருக்கு. 1 3 13 சொல்லலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா 3 13 3வது வள்ளி 4வது வள்ளி 5வது வள்ளி 6வது வள்ளின்னு சொல்லலாம். அப்ப அந்த 3வது வள்ளியிலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மந்திரம், இப்ப நம்ம படிச்சுட்டு இருந்தோம்ல, இந்த மந்திரம் அப்படியே 41வது மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம் அப்படின்னா 10வது மந்திரம் போட்டு 3வது வள்ளி கட்டோபனிஷத்துல 3வது வள்ளி 10வது மந்திரம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்து ரொம்ப காதல் அவருக்கு. அப்படியே எடுத்து இங்க அங்க அப்படியே ஸ்லோகமா பண்ணி வச்சிருக்க. என்ன பண்றாரு அப்படின்னா மந்திரம் சொல்லுது, யம தர்மராஜாவோட மந்திரம் சொல்லுது, இந்திரியேப்ய பராஹ்யர்த்தா அர்த்தேப்யஸ்ச பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி புத்தேர் ஆத்மா மகான் பரஹ. அப்படியே எழுதியிருக்குங்க. என்ன ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா இந்திரியங்களை காட்டிலும் பராஹ்யர்த்தா அர்த்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெருசு அப்படின்னு சொல்லிட்டு தன்மாத்திரைகள் நடுவில் ஆட் பண்ணிருக்கு. தன்மாத்திரைகளை உள்ள கொண்டு வந்திருக்கு. இந்திரியங்களுக்கு காரணமா இருக்கிறது தன்மாத்திரைகள், தன்மாத்திரைகளை காட்டிலும் மனசு பெருசு அப்படின்றது மட்டும்தான் சேஞ்ச். மற்றபடி அப்படியே ஸ்லோகத்தை அப்படியே மந்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னல,
இந்த லய பிரக்கிரியா போகும்போது என்ன பண்ணோம்? முதல் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? விஷயங்களை சொல்லல. நம்ம என்ன பண்ணணும்? விஷயங்களை காட்டிலும் இந்திரியங்கள் பெருசுன்னு எடுக்கணும். இந்திரியங்களை காட்டிலும் இந்திரியத்துக்கு காரணமா இருக்கிற தன்மாத்திரைகள் பெருசுன்னு எடுக்கணும். தன்மாத்திரைகளை காட்டிலும் மனசு பெருசுன்னு எடுக்கணும். அப்ப எங்க விட்டு போச்சு? விஷயத்தை ஆட் பண்ணிக்கணும், தன்மாத்திரையை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மனதை காட்டிலும் புத்தி பெருசுன்னு பார்த்திருக்கோம். புத்தியை காட்டிலும் நான் என்ன பண்ணேன்? தூக்கத்துக்கு போகும்போது பிராணன் இருக்குன்னு சொன்னேன்ல, அதுதான் இந்த இடத்துல மகத்தகன்னு சொல்லியிருக்கேன். சமஷ்டி புத்தின்னு சொல்லலாம், இல்லைன்னா சமஷ்டி பிராணன்னு சொல்லலாம். அந்த பிராண தத்துவத்தை, மகத் தத்துவத்தை இங்க மந்திரத்துல சொல்லியிருக்கு. மகத்தக பரம் அவ்வியக்தம். இந்த பிராணனும் உண்டாச்சு. எதுல இருந்து உண்டாச்சு பிராண தத்துவம் அப்படின்னா, அவித்யான்ற மாயாவுல இருந்துதான் இந்த பிராண தத்துவமும் உண்டாச்சு. சைத்தன்யத்தோட மாயா சேர்ந்தோன அதுல இருந்து உண்டானதுதான் பிராண தத்துவம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்தியை காட்டிலும் எது பெருசு? அந்த பிராண தத்துவம் பெருசு. பிராண தத்துவத்தை காட்டிலும் எது பெருசு அப்படின்னா, அவ்வியக்தம்னு சொல்லக்கூடிய மாயா தத்துவம் பெருசு. அந்த மாயாவை காட்டிலும் அவ்வியக்தாத் புருஷ பரஹ. அந்த அவ்வியக்தம் சொல்லக்கூடிய மாயா தத்துவத்தை காட்டிலும் எங்க சுவாமி இருக்கு மாயா தத்துவம்? தூக்கத்துல டெய்லி சொல்றமே, ஒண்ணும் தெரியல, சுகமா தூங்குனேன், ஒண்ணும் தெரியல. அப்ப அந்த ஒண்ணும் தெரியலன்ற அந்த மாயா தத்துவத்தை காட்டிலும் சுகமா தூங்குன நான் இருக்கேனா? எப்படி இருக்க? சுகமா இருக்க. அப்ப அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா புருஷன், ஆத்மான்னு பேரு. அந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தது. புருஷாத்து ந பரம் கிஞ்சித்து. புருஷனை காட்டிலும் மேல ஒண்ணு இல்லவே இல்லை. சா காஷ்டா சா பராகதி. அதுதான் சம்சாரத்தோட எல்லை. நம்ம அடைய வேண்டியது அந்த ஆத்மாவை தான். அதற்கு மேலான கதி ஒண்ணு இல்லை, வேற பாதை இல்லவே இல்லை. அதுக்கு மேல பாதை எண்டு ஆயிடுது, அதான் எண்டு. அப்ப இந்த மொத்த சம்சாரத்தோட எண்டு எங்க இருக்கு? தூக்கத்துல போய் நான் சுகமா தூங்குனேன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதான் எண்டு. டெய்லி போய் அங்கதான் முட்டிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துடுறோம், டெட்லேண்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாதை இல்லை, முடிஞ்சு போச்சு பாதை. அப்ப நம்ம லட்சியம் எது அப்படின்னா, நான் சுகமா தூங்குனேன்னு நம்ம டெய்லி சொல்றோமே, அந்த சுகமா தூங்குன அப்படின்ற பாஸ்ட்ல சொல்றோம். அதை நம்ம என்ன பண்ணோம்? பிரசன்ட்ல கொண்டு வரணும். நான் சுகமா இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இது அனுபவம். அப்போ ஒரு சமாதிஸ்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு முக்த புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி அனுபவம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சுகமா இருக்கேன், சத்தா சித்தா ஆனந்தமா இருக்கேன், எனக்கு அந்நியமா வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு அனுபவம் வர்றதுதான் ஆத்மானுபூதி அப்படின்னு பேர். இதோட இன்னைக்கு பாடம் பார்த்தோம். நாளைக்கு எனக்கு கட்டோபனிஷத்துல இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான விசாரம் பண்ணப்பட்டிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு திரும்பவும் இதே பத்தி பேச போறோம். நாளைக்கு இன்னும் டீட்டெயில நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः பठेत् प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्तेहि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णो वक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु.
நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.